சொல்லக்கூடிய அளவில் அந்த விநாயக பெருமானை வணங்கினாலும் கூட இவரத்தை பார்க்கும் பொழுது பாலை, முல்லை, மருதம், நெய்தல், குறிஞ்சி எனும் ஐவகை நிலப்பரப்பில் மலையும் மலையை சார்ந்த இடத்தை கவனித்தால் கந்தன குகைந்த இடம். அப்பேற்பட்ட கந்தன குகைந்த இடத்தில் எந்தனுக்கும் ஒரு வழிபிறக்கும். மேலும் இவ்விடத்தை பார்க்கும் பொழுது என் போன்ற ஞானியர்கள் சிவத்தை நோக்கி தவம்புரிய தகுந்த இடம். என் போன்ற ஞானியர்கள் இங்கு வந்து வேள்வியல் பல செய்து பேரின்ப மார்க்கத்தை அடைவதால் தான் இவ்விடத்திற்கு வெள்ளிமலை சாரல் என அழைக்கப்படுவதோ இருக்கலாம். இருந்தாலும் இவ்விடத்தை பார்க்கும்போது என்ன அப்படின்னா நான்காவது யுகம் இன்று நடக்கக்கூடியது. நான்காவது யுகம் கிரேதா யுகம், திரேதா யுகம், தோவர யுகம், கலியுகம். அந்த 4 யுகத்துல இன்று நடக்கக்கூடியது கலியுகம். ஏன்னா கிரேதா யுகத்துல என்ன கதை நடந்துச்சு அப்படின்னா பிரகலாதனுடைய கதை. ஏன்னா அனைத்து மக்களுமே இரணியாய நமக இரணியாய நமக அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லப்படும் போது அன்றை பிரகலாதன் மட்டும் என்ன சொன்னேன் அப்படின்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை கூறினான். அப்படி கூறும் பொழுது அண்ணவனை அழைத்து வாருங்கள், உமது தந்தை நானு, என்னுடைய மந்திரத்தை அனைவரும் ஜெபிக்கும் போது நீ மட்டும் மாற்றி சொல்ல காரணம் என்ன? நாராயணன் தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய அளவுல சொன்னான். அப்படி என்றால் இன்னவனுடைய தலையை வெட்டுங்க, இன்னவனுடைய தலையை வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கட்டளை இடுறாரு. அப்படி கட்டளை இடும் போது உமது தலையை வெட்டும் போது உன் நாராயணன் எங்க இருந்து வர்றான், எப்படி வர்றான்னு நான் பார்க்கிறேன், தூரிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லப்படும் போது அன்று தலையை வெட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னு பக்கத்துல இந்த தூணிலிருந்து வெடித்து கொண்டு வந்தாரு. மனித ரூபமாக சிங்க தலையாகவும் நரசிம்மனாக வந்தாரு. அது திரேதாயுகம். திரேதாயுகம் என்றால் என்ன? ஏன்னா கடவுள் வந்து மனிதனாக அவதாரம் எடுத்தது திரேதாயுகம். ஏன்னா நாராயணன் வந்து என்ன அவதாரம் அப்படின்னு ராமனாக அவதாரம் எடுத்தது தௌவாராயுகம். இவர் கடவுள் தானா? ஒரே சந்தேகமா இருக்க மக்களுக்கு, இவர் கடவுள் தானா அப்படின்னு சொல்லி ஒரே சந்தேகம். அப்படி சந்தேகமா இருக்கும்போது அன்று வந்து யாரு அப்படின்னா கௌரவர்கள் சொல்றாங்க இவர் கடவுள் இல்லப்பா மனுஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாண்டவர்கள் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல இவர் கடவுள் தான் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு என்னடா இவன் இருக்குன்றான் இவன் இல்லைன்றான் ஒரே சந்தேகமா இருக்கு. அப்ப கடவுளா இல்லையா அப்படின்னு சொல்லப்படும் போது 18வது நாள் போர் முடிஞ்ச பிறகுதான் தெரிஞ்சு கண்ணனாகப்பட்டவர் கடவுள் அப்படின்ற விவரம். இன்று நடக்கக்கூடியது கலியுகம். இந்த கலியுகத்துல நல்லவர்களை யாராவது பார்க்க முடியுமா? தவறு செய்யாத மனிதனை பார்க்க முடியுமா? யாரையுமே பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வகையில தவறு செய்தவர்களாம். ஏன்னா அப்பேற்பட்ட மனிதன் இந்த கலியுகத்துல வந்து கடவுளை பார்க்க முடியாது. ஏன்னா மனித ரூபத்துல தான் கடவுளை பார்க்க முடியும் என்ற வகையில். ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் மனசாட்சியோட வாழ வேண்டும். அப்பேற்பட்ட நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் இருந்து நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்தால் நதி செய்த குற்றம் இல்லை, நதி செய்த குற்றம் அன்று ஏறியாரமா. நதி வெள்ளம் காய்ந்தால் நதி செய்த குற்றம் இல்லை, நதி செய்த குற்றம் ஏறியாரோ. வரவைகளே சொல்லுங்கள், பறவைகளே
கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று ஒன்ன சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா, தெய்வத்தின் சாட்சி அம்மா. அவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவன் வந்து எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. அவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவன் வந்து எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனமா விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று வன சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து நல்லையும் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. என்ன ஒவ்வொரு மனிதனும் நன்றி நன்றி கைதட்டி அன்பு உள்ளவர்களுக்கு நன்றி. ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் மனசாட்சியோட வாழ வேண்டும். மனசாட்சி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா நரகத்துக்கு தான் போவோம். மனசாட்சி இருந்தா வாழும் போதே சொர்க்கம், மனசாட்சி இல்லைன்னா வாழும் போதே நரகம். அப்பேற்பட்ட தன்மையில் இருக்கு. அதல விதல சுதல தரதல மகதல ரசதல பாதாள பூலோகம் ஓர்லோகம் சொர்க்கலோகம் யமலோகம் ஜனலோகம் மகாலோகம் சத்தியலோகம் என்று சொல்லக்கூடிய 14 உலகங்கள் சென்று வரக்கூடிய தன்மை படைத்தவன். சொற்கொல்லிப்பட்டி சேர்ந்த காரிக்காலை நினைவாக பாடலை பாராட்டி நம்பி அவர்களுக்கு 100 ரூபாய் சொல்லார்கள். அந்த அன்பு அண்ணன் காளிக்காளி அன்பு அண்ணன் அவர்கள் எனக்கு இந்த பாடலை பாராட்டி 100 ரூபாய் அன்பளித்துள்ளார். அவர்களுக்கு எமது சார்பிலும் எமது கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். காரிக்காலை சொற்கொல்லிப்பட்டி சேர்ந்த காரிக்காலை அன்பு அண்ணன் அவர்கள் எனக்கு அன்பளித்துள்ளார். ஆகியாலே நான் காணும் உலகங்கள் இங்கு யார் காணப்படும்? ஓஹோ ஓஹோ நான் காணும் சொல்வது யார் சொல்
ஈரேழு 14 உலகங்கள் சென்று வரக்கூடிய தன்மை படைத்தவன். என்ன பாசத்துல சிறந்த பாசம் என்ன பாசம் அப்படின்னா தாய் பாசம். என்ன ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது சொர்க்கத்திற்கு சென்று வருவதற்கு சமம். என்ன காரணம் அப்படின்னா அதனாலதான் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பெண்ணாகப்பட்டவள் என்ன கேட்டாலும் ஏன்னா கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. ஏன்னா மறுக்க மாட்டாங்க. கணவனாகப்பட்டவன் உயிரை கொடுத்தும் அந்த கேட்கக்கூடிய பொருளை வாங்கி கொடுப்பாரு. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க அந்த அப்படின்னா அந்த பெண்ணுக்கு 7 மாதம் அல்லது 9 மாசத்துல வளகாப்பு அப்படின்னு சொல்லி ஒண்ணு போடுவாங்க. அந்த வளகாப்பு என்ன காரணத்தினால போடுறாங்க அப்படின்னா அதுலயும் வளையல் போட்டு விடுவாங்க. என்ன வளையல் அப்படின்னா கல்லு வளையல். அந்த பெண்ணு பிரசவத்துல துள்ளுவாலாம். அப்படி துள்ளப்படும் போது நம்ம அப்பத்தான் நம்ம பாட்டி வந்து பிரசவம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்க்கும்போது அந்த பாட்டி சொல்லுமா, ஏண்டி உங்க அப்பா அத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு வளையல் செஞ்சு போட்டிருக்காங்க, அந்த வளையலை நீ உடைக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுமா. அவர் சொல்லப்படும் போது அந்த பெண்ணாகப்பட்டவள் யோசிப்பாலாம், ஏன்னா வளையல் உடையக்கூடாது என்பதற்காக வலியையும் தாங்கி கொண்டு பிரசவத்திற்கு ஒரு எளிமையான வழியை தேடி கொடுப்பான். அப்பேற்பட்ட பாசம் தான் தாய் பாசம். ஆகியாலே அப்பேற்பட்ட தாய் பாசத்தை நானாக நான் இல்லை நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டானம் செய்யே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே தாய் பாசம். ஏன்னா தாய் பாசம் 2 நாட்கள் தொடர்ந்து வராது. ஏன்னா நமக்கு ஒரு 60 வயது ஆன பிறகு நம்ம தாய்க்கு வந்து 100 வயதாயிரும். அப்படி 100 வயதான பிறகு எம்பெருமான் ஈசனுடைய காலடிக்கு சென்று விடுவார்கள். அப்படி சென்று விட்ட பிறகு நெடு நாட்கள் தொடர்ந்து வரக்கூடிய பாசம் என்ன பாசம் அப்படின்னா 5 வயசு அங்காளி 10 வயசுல பங்காளின்வாங்க. 5 வயசு அங்காளி 10 வயசுல பங்காளின்வாங்க. ஏன்னா 5 வயசு அங்கம் என்று சொல்லக்கூடிய கையாகப்பட்டதை ஒட்டி இருக்கும். ஏன்னா ஒரு தட்டுல சாப்பாடை போட்டு சாப்பிடுவோம். ஆனா 10 வயசு ஆகட்டும், ஏப்பா தினேஷ் அந்த மேட்டில் இருக்க 1 ஏக்கரு உங்க அண்ணனுக்கு எங்க மேல இருக்கக்கூடியது, மேலனா எங்க அப்படின்னா மேற்கு பகுதி உயரமான பகுதியில் இருக்கக்கூடியது 1 ஏக்கர் உங்க அண்ணனுக்கு. அந்த பள்ளத்தில் இருக்க பார்த்தியா எங்க அப்படின்னா கிழக்க இருக்கக்கூடிய 1 ஏக்கரு உன் தம்பிக்கு. அந்த நடுவுல இருக்கக்கூடிய 1 ஏக்கர் தான் உனக்கு. ஆமா, அப்படி 10 வயதான பிறகு சொத்தை பிரிச்சிருவாங்க. திருமணம் ஆவதற்கு முன்னாடியே சொத்தை பிரிச்சிருவாங்க. என்னதான் சொத்தை பிரிக்கட்டான்
நம்ம அண்ணனை அடுத்த ஆள் அடிச்சு விட்டு கொடுப்போமா? என்னென்ன என் உடன் பிறந்த தக்கன் வசிஷ்டர் கௌதமர் காசிபர் ஆத்திரை புலஸ்தேர ஆங்கிரேசா மாரிசா பிறகு நாரதா என்று சொல்லக்கூடிய 10 பேர். இந்த 10 பேர்த்துல தக்கனாகப்பட்டவர் எனக்கு சாபத்தை கொடுத்தாரு. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் தங்கக்கூடாது என்ற சாபம். என்னதான் சாபத்தை கொடுக்கட்டேன், அவர் என் அண்ணன் இல்லைன்னு ஆயிப்பேருமா? அப்பேற்பட்ட அண்ணன் தம்பி பாசத்தை பற்றி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. யாரும் படிக்கவில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாராட்டு கேட்கவில்லை, பார்த்து அறிந்ததில்லை. தாயாரும் படிக்கவில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாராட்டு கேட்கவில்லை, பார்த்து அறிந்ததில்லை. தானாக படித்தவன் தள்ளாத வயதினில் நான் வாழுகிறேன். அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அண்ணன் சொல்லும் தம்பி தம்பி கடைசி தம்பி ஜெயமாய் வளர்ந்த பிள்ளை கடைசி தம்பி ஜெயமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் மனத்தில் ஒன்றா. ராஜாக்கள் மாளிகை காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகை காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் சொந்தமடா. நூறாண்டு வாழ வைக்கும் கோவில்பட்டி மக்கள் மாறாத அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் அன்பாலே இணைந்து வந்தோம் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. ஏதோ ஒரு நாதம் மட்டும் விசித்துக் கொண்டிருக்கிறது. என்ன சத்தமாக இருக்கும்? ஆஹா, என்ன இனிமையான குரல்! என்பினை நாதம் மஞ்சுமளவிற்கு நமது ஊரைச் சேர்ந்த குமார் விண்ணரசி அவர்கள் எனக்கு 100 ரூபாய் என்பளிப்பளித்துள்ளார். அவர்களுக்கு எமது சார்பிலும் எமது கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கம். ஏன்னா இன்று அன்பளிப்பு கிடைக்குதுன்னா அது காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நல்ல பக்க மேளங்கள். அதே போல என்று அமைந்திருக்கக்கூடிய ஒளிபெருக்கி, அதற்கு மேல் ரசிகர்கள் இருந்தால் தான் இவ்வேற்பட்ட அன்பளிப்பு வாங்க முடியும். இல்லைன்னா வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஏன்னா என்னதான் இருக்கட்டும், எப்போ 5 ரூபாய் அப்படின்னா அப்படியே 10 நாளில் உட்காந்துருப்பா. அப்படி இருந்தால் வாங்க முடியுமா? இப்படி நல்லா அற்புதமாக வாசிக்கணும், வாசிச்சா தான் பாட முடியும். என்ன ஆகா, என்ன அற்புதமான மங்கியாகப்பட்டவள்! என்னுடைய நாளம் மஞ்சு வளர்ச்சியை குரல் மிஞ்சும் போர் தெரியுது. குழலில் யாழினது என்பார்த்த மக்கள் மழலை சொற்களது நண்பர்களே. அதுபோல் மழலையின் ஒளி போலவை கேட்கிறது. ஆகலை இன்னவளை வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். இன்னவள் காவலுக்காக வந்திருக்காளா? இல்ல, காதலுக்காக வந்திருக்கா. ஏன்னா காதல் 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 சிறந்ததுலே என்ன காதல் அப்படின்னா புறம் இருக்கு பார்த்தீங்களா?
அந்த புறாவினுடைய காதல் தான் சிறப்பான காதல். என்ன காரணம் அப்படின்னா, அந்த புறாவாகப்பட்டது தனது பருவம் அடைந்து ஒரு புறாவோட இணைந்துருச்சுன்னா வேற புறாவை நாடாது. ஏன்னா ஜோடி புறா இறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது தனிமையா இருந்து இறந்து விடும். ஏன்னா அது புறாவினுடைய தன்மை. அப்பேற்பட்ட அதுக்கு நிகராக காதலில் இருக்கக்கூடிய இந்த பெண்ணாகப்பட்டவளையும் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவில் புறாவையும் பார்க்கும் பொழுது கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்கையிலே மானம் தந்தி அடிக்குது தந்தி அடிக்குது, குமரி பெண்ணை பார்க்கையிலே ஓடி மின்னல் அடிக்குது மின்னல் அடிக்குது. கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா, கொலுசு சத்தம் கேட்கையிலே மானம் தந்தி அடிக்குது தந்தி அடிக்குது, குமரி பெண்ணை பார்க்கையிலே ஓடி மின்னல் அடிக்குது மின்னல் அடிக்குது. கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா. சிறப்பு 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 அற்புதமான எண்ணா. அன்பு தம்பி பொன்னுமணி அவர்கள் வந்தாவே சொல்ல வேண்டியதில்லை. அன்பு அதில் அன்பு மச்சான் நமது கிடாத்தற்கையை சேர்ந்த முருகன் மச்சான் வேறு வந்துட்டாரு. இருந்தாலும் அவர்களை பற்றி இருவர் இணைந்தா எப்படி இருக்கும், என்ன ஒரு அற்புதமாக இருக்கும். ஏன்னா சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இப்ப ஏற்பட்ட சிறு வயதிலேயே ஏன்னா மிருதங்கத்துக்கு படிச்சுக்கிட்டு இருக்காரு. படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சும்மா இருக்கலாமா, அதுலயும் காலேஜ் படிக்கிறாரு, படிச்சுக்கிட்டு இருக்கும்போது சும்மா இருக்கலாமா என்பதற்காக அனைத்துமே வாசிக்கக்கூடியவர். அது அடுத்த வாத்தியாட்ட ஹார்மோனியமும் படிக்கிட்டு இருக்காரு. ஆகியாலே அதுதானே மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை என்று சொல்லக்கூடிய மூவாசைகள் வெறுத்தவன், மூவாசை வெறுத்த முனிவன் என்னையே வர்ணிக்கும் அளவிற்கு அப்பேற்பட்ட மங்கையாக தெரிகின்ற காரணத்தால் என்னவளை பார்க்கும்போது அந்த காலங்களில் வசந்த மங்கையாக தெரிகின்ற காரணத்தால்
காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, காலங்களில் அவள் வசந்தம். என்ன அப்பேற்பட்டவங்க தெரிகிறார் இருந்தாலும் இது அந்த காலத்து காதல், இது அந்த காலத்து காதல். ஆனா இப்ப அப்படியா காதல் என்ன வேறு மாதிரி காதல் ஆகி போச்சு. பார்த்தவுடன் காதல். ஆனா அன்னைக்கு எப்படி இருக்குமா? பார்த்தவுடன் காதல் இருக்குமா? மனசுலதான் நினைப்பாங்க. அந்த காலத்துல மனசுல நினைப்பாங்க. மனசுல நினைச்சு திருமணம் முடிஞ்ச பிறகு குழந்தை பெற்ற பிறகுதான் காதலிச்சிருக்காங்க. இது அந்த காலத்து காதல். ஆனா இப்ப அப்படி இல்லை, பார்த்தவுடன் காதல். அப்பேற்பட்ட காதலை கூப்பிட்டால் தேடி கொண்டு வரும். கூப்பிட்டால் மலர் தேடி வந்து வரும், தேதி குறிப்பிட்டால் கொய்யாவை கிளிகள் கொத்தும், சிந்தித்தால் வருகின்ற கவிதை போலே கண்கள் சந்தித்தால் வர வேண்டும் உண்மை காதல். செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணொருத்தி, செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணொருத்தி, காதலனை தேடி வந்த கண்ணில் வந்து மையெழு மேலும் மேலும் ஆடுகின்ற கோழிலைதான் மீண்டும் மீண்டும் நான் பறிக்கும் உலகம், நாளெல்லாம் மீண்டும் மீண்டும் நான் பறிக்கும் உலகம். செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணொருத்தி. மின்னல் ஒன்றை கைகாட்டு அம்மம்மா
சிறப்பு என்ன சந்திக்க வேண்டிய ஆளை சந்திக்கணும். ஆகியால இவள் யார், எங்கிருந்து வந்தால், எதற்காக வந்தால் என்று பார்க்கும் பொழுது சொந்த எதற்காக வந்தால் என்று பார்க்கும் பொழுது ஆதி ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியானவரின் ஆனந்த கண்ணீர்கள் ஆனந்தமாய் பொங்கி வழிய அதில் இருந்த அமுதவள்ளி சுந்தரவள்ளியான இரு பெண்கள் உற்பத்தியானார்கள். அமுதவள்ளி அப்போ திருச்செந்தூர் சிவசமயம் முடிந்த திருப்பரங்குன்றத்தில் மனப்படிக்கப்பட்டால் இந்த சுந்தரவள்ளி சுந்தரமா இருக்கா, சுந்தரம் இருக்க விடலாமா? ஏன்னா யார் சுதந்திரமா இருந்தாலும் நமக்கு பிடிக்காது என்ற காரணத்தால் இன்னவளை அந்த கந்த பெருமாளோடு சேர்க்க வேண்டும். அப்படி என்றால் ஏதோ ஒரு ஆடவர் அங்குமிங்குமாக உலாவிக் கொண்டிருக்கிறான். இன்னவரின் அனுமதி பெற்று தான் சந்திக்க வேண்டும் என்று தெரியுது. சந்திப்போம். நாராயணா. Thank you.
யாரோ ஒரு சாமியார் அங்கும் இங்கும் உளவாரி கொண்டிருப்பது போல தெரிகிறது. நான் சந்திக்காத சாமியார் கிடையாது. நித்யானந்த சாமியாரை சந்திச்சிருக்கேன், மத்தியானந்த சாமியாரை சந்திச்சிருக்கேன். இருக்கிறாங்களா? நிறைய சாமியாரை சந்திச்சு